ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுட்டு இன்றைய தினம் 801வது நாமாவளியாக ஓம் வாகீஷாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி வாக்குக்கெல்லாம் ஈஸ்வரனாய் விளங்குபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது பிரகஸ்பதி எப்படி தேவகுரு எப்படி இருந்து அந்த தேவர்களுக்கெல்லாம் நன்மை செய்ய வழிகாட்டியாக இருக்காரோ அது மாதிரி இறைவன் வாக்குக்கெல்லாம் தலைவனாக இருக்கார் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த வாக்கின் மூலமாக உயிர்கள் உயர்கதி அடைய வேண்டும். அதனால தான் வள்ளுவர் அழகாக சொல்லுவார், ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால் காத்து ஓம்பல் சொல்லின் கண் சோர்வு அப்படின்வார். அதாவது அவருடைய சொல் திறத்தால் தான் நன்மையும் தீமையும் வருது. 63 நாயன்மார்களில் பிரதானமாக 4 பேர், 4 குருமார்கள். அதில் அந்த தாச மார்க்கத்தை சொன்னவர் யார் அப்படின்னா அவர் தான் வாகீசர்னு பேர். அவருக்கு சுவாமியே திருநாவுக்கரசர் அப்படின்னு ஒரு பட்டத்தையே கொடுக்குறார். ஏன்னா அவர் வாக்கிலிருந்து வந்தது தான் தேவாரம்னு பேர். மற்ற பாடினதுக்கெல்லாம் ஒவ்வொரு பாட்டு இருக்குது, திருப்பாட்டு, திருவாசகம், பெரிய புராணம்னு ஒன்று இருக்குது. ஆனால் அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கிலிருந்து வந்ததுக்கு பேர் தான் தேவாரம் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட அவருக்கு பேர் வாகீசர்னு ஒரு பேர். அப்போ அவருடைய சொல்வன்மையால் இறைவன் அனுகிரகம் அவருக்கு கிடைத்தது. நமக்கு அந்த தேவாரம்ன்ற விசேஷமான நூல் கிடைச்சது. அதை தான் அழகாக சொல்லுவாள், க்ஷீயந்தே கலு பூஷணானி சததம் வாக்பூஷணம் பூஷணம். இந்த உடம்பில் அணியக்கூடிய அந்த அணிகலன்கள்னால் எல்லாத்துக்கும் அழிவு உண்டு, கொஞ்சம் நாள் இருக்கும். அது இருந்தால் நமக்கும் துன்பத்தை கொடுத்துரும். அதுவும் ஒவ்வொரு காலத்தில் அது அழிந்தே தீரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேதாரம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, எப்பேற்பட்ட அணிகலனாக இருந்தாலும். ஆனால் இந்த சொல் வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த சொல் எனும் அணிக்கு அழிவே கிடையாது. அதுதான் அந்த மானிட பிறப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய செல்வம். அதை பயன்படுத்திக்கணும். அதனால தான் இறைவனை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இறைவன் எப்பேற்பட்டவர்னு வர்ணிக்கிறார். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி. மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இறைவன். இந்த மொழி உயர்வு அந்த மொழி உயர்வுன்றது கிடையாது. மொழிக்கு உயர்வு எது அப்படின்னா நல்ல இது மாதிரியான வச்சனங்கள், நல்ல நூல்கள் இருந்தால் தான் அந்த மொழிக்கு அது அணிகலனாகும். நல்ல சுபாஷிதம்னு சொல்லுவாள். அந்த நூல் அந்த மொழியில் தோன்றினால் அந்த நூலுக்கு அந்த மொழிக்கு அது பெருமையாகும். அது மாதிரி வாக்கின் மூலமாக ஒவ்வொரு உயிர்களும் உயர்கதி அடையும். அப்பேற்பட்ட அந்த வாக்குக்கு அரசனாக, வாக்குக்கு தலைவனாக குமார பரமேஸ்வரன் இருக்கார். இதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது. ஓம் வாகீஷாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.